கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு முறையாக இந்த ரெக்கன்சிலேஷன் வேதாகம கல்லூரி மாணவர்களோடு விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்கு நன்றி சொல்கிறேன். விசுவாசம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம்தான் மனிதனை தேவனாக வாழ வைக்கும். தேவன் கொடுத்த மாபெரும் மறுபிறப்பில் கொடுத்த மாபெரும் ஈவு என்று சொன்னேன். தேவனுடைய ஜீவனில் நாம் பெற்றது தேவனுடைய விசுவாசம். தேவன் விசுவாச தேவனாய் இருக்கிறார். அவர் விசுவாசத்திலேயே எல்லா காரியங்களையும் செய்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அவர் விசுவாசம் இல்லாமல் செய்வதில்லை. சிருஷ்டிப்பிலிருந்து அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் விசுவாசம். ஆகவே அவருடைய பிள்ளைகளும் அந்த விசுவாச வாழ்க்கையில் வாழ அதே விசுவாச சாயலை நமக்கு மறுபிறப்பிலே தேவ ஜீவன் மூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேவ நீதி என்ற சுபாவம் வரும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டது. 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம் ரொம்ப அருமையா சொல்றாரு. கிறிஸ்துவின் நீதியினாலே எங்களை போன்று அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அந்த நிருபத்தை எழுதுவதாக சொல்லுகிறார். So we have received a precious faith. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது தானாக செயல்படாது. அத நாம் தான் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்துவதும் உபயோகப்படுத்தாமல் இருப்பதும் நம்மை சார்ந்ததா இருக்கிறது. கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் உபயோகப்படுத்தும் பொழுதுதான் இன்னும் அதிகமாக வளருகிறது. மார்க் 4 அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது விசுவாசம் ஒரு விதையை போல செயல்படும் என்று சொல்லுகிறார். அது வளர்ந்து பெரிய மரமாகி கனி தந்து அநேக பறவைகள் வந்து கூடு கட்டுகிற இடமாகும் என்று சொல்லுகிறார். அதேதான் லூக்கா 17:6 ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது என்ன சொன்னாரு? நீங்க கடுகு விதல விசுவாசம் இருந்தா காட்டத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னபடியே விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும். அப்ப பாருங்க, விசுவாசத்தை உபயோகிக்க விசுவாசம் பெரியாமோ அது புளித்த மாவை போன்றது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் செயல்படுவது விசுவாசத்தினாலேயே. தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா தேவன் செயல்படுவது விசுவாசத்தினால். அப்போ பரலோக ராஜ்யத்தில் எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். இட் இஸ் a currency of the heavens kingdom. அங்க இந்த கரன்சி இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நாம் பண்டமாற்றம் செய்ய முடியாது. அதனாலதான் யாக்கோபு 1 அதிகாரம் 6-7 வசனங்களில் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினைக்க கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில A to Z in லைஃப் நாம் விசுவாசத்தினால் பெறுகிறோம். ஆகவே அந்த முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக விசுவாசத்தை நாம் வேத வசனத்தின்படி அறிந்து கொண்டோமானால் அந்த உன்னத பிதாவுடைய நோக்கம், எதற்காக குமாரனை அனுப்பி இழந்து போன சாயலை மீட்டு கொடுத்தாரோ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அது பிரயோஜனப்படும். பரலோகத்தின் உண்மையை நம்முடைய சரீர மண்டலத்திலே உண்மையாக்குவது விசுவாசம். பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறதோ all in spiritual realities in heaven's kingdom, அவையெல்லாம் நாம் காண்கிற மண்டலத்திலே நமக்கு உண்மையாக்க உதவுவதுதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தை பற்றி நாம் அழகாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை அறிந்து கொள்ளாதபடியினால, புரிந்து கொள்ளாதபடினால சபையில இன்னைக்கு தோல்வி, வியாதி, பாவம் எல்லாம் தலை விரித்தாடுகிறது. ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நான் வித்தியாசத்தை மறுபடியும் காண்பிப்பேன். மல்கியா 3 அதிகாரம் முடியும் பொழுது அப்படிதான் முடியுது. அப்படித்தானே? ஒரு குமாரனை கடாட்சிப்பது போல கடாட்சிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ
நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கும் உலக மக்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க. இந்த வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் பிதாவை போல விசுவாசத்தில் தான் வாழ வேண்டும். அவர் விசுவாசத்தை மறுபிறப்பில் கொடுத்தபடியினால்தான் நாம் அந்த விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று நம்மில் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை கொடுக்காமல், விசுவாசத்தை உற்பத்தி செய்யும் காரியத்தை நமக்கு கொடுக்காமல் அவர் அவ்வாறு நம்மில் எதிர்பார்ப்பதில்லை. ஆகவே முதலில் நாம் விசுவாசம் என்றால் என்ன என்று பார்ப்போம். விசுவாசம் பரலோக உண்மையை பூமியிலே நமக்கு உண்மையாக்குகிறது. அப்படின்னு காணப்படாத பரலோக உண்மையை காணப்படுகிற மண்டலத்துக்கு கொண்டு வருகிறது விசுவாசம். அப்படிதானே? அதனாலதான் எபிரேயர் 11:1 விசுவாசத்தின் டெபினிஷன் கூறப்பட்டுள்ளது. அநேக நேரங்களில் நாம் அதை பார்ப்பதே இல்லை. உலக பிரகாரமாக விசுவாசம் என்று எதை நினைக்கிறோமோ அதையே வேத விசுவாசமா நினைக்கிறோம். இல்ல, வேத விசுவாசம் உலக விசுவாசத்துக்கு முற்றிலும் மாறுபாடானது. அதனாலதான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசமானது என்னவா? நம்பப்படுகிறவளின் உறுதி. ஆனா ஆங்கிலத்துல என்ன சொல்றான்? ஹோப் என்று சொல்ற, நம்பிக்கை இல்லை. நாம் எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு உறுதி தருவது விசுவாசம். அநேக நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? வியாதி நேரத்துல சுகத்தை எதிர்பார்க்கிறோம். கையில காசு இல்லாத நேரத்துல ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறோம். அப்படித்தானே? பாவ சூழ்நிலையிலே நீதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் நம்ம நடப்பிக்கிறது எதுதான்? தேவன் ஏற்கனவே சிலுவையில் அவளை செய்து முடித்து இலவசமாக நமக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அவைகள் கண்கள் காண்கிற மண்டலத்தில் இல்லை. ஆவியானவரே அவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2, 9, 10, 11 வசனங்களை தினமும் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நமக்கு தேவையானது எல்லாம், இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானதெல்லாம், அதுதானே 2 பேதுரு 1:4 சொல்றாரு. அவருடைய அருமையும் மேன்மையான வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு தரப்பட்டதாக அங்கு சொல்லுகிறார். எதற்கு? தேவனாக, திவ்ய ஸ்பாவம், காட்லினஸ், அப்படிதானே? தேவனாக வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அவருடைய மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தின் கேடுகள் நம்மை சேதப்படுத்தவே முடியாத அளவுக்கு தேவன் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அவர் கொடுத்ததை நாம் அனுபவிப்பதற்கு விசுவாசம் ஒன்றுதான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லுகிறார். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனாக வாழ முடியும். அப்ப அந்த விசுவாசம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. What is that? It's an assurance of things which we are hoping for. இரண்டாவது என்ன சொல்றாரு? காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது now faith is the conviction of things which we hope for and evidence of things not seen அப்படின்னு வரும். அப்படின்னு என்ன? விசுவாசம் எப்பொழுதுமே இப்போது, now, it is not future. நம்பிக்கை என்பது ஃபியூச்சரை சார்ந்தது. மை ஹோப், அப்படிதானே? நான் எதிர்பார்ப்பது 2ஆம் வருகையில் அல்லது ரகசிய வருகையில் அவர் என்னை எடுத்துக்கொள்வார். தட் இஸ் அ ஹோப், அப்படிதானே? அது நம்முடைய எதிர்பார்ப்பின், நம்பிக்கையின் சந்தோஷத்தை குறிக்கிறது. ஆனா விசுவாசம் என்ன? விசுவாசம் எப்பொழுதும் இப்போது. இட் இஸ் நாட் ஃபியூச்சர், இட் இஸ் பிரசன்ட். அதனாலதான் ஆரம்பிக்கும் போது faith is always now, present tense. ஆனா கிறிஸ்தவ வட்டாரத்துல என்ன பண்றாங்க? நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்ன? ஏதோ ஃபியூச்சர்ல நான் சுகமாவேன் என்பது போல சொல்றாங்க. அது விசுவாசம் அல்ல. இட்ஸ் a wishful thinking, அப்படிதானே? இட்ஸ் a hope. அப்போ யூ எக்ஸ்பெக்ட் சம்திங்ஸ், ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறீங்க, அததான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம்.
அது நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பூரண நிச்சயத்தை கொடுப்பதுதான் விசுவாசம். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும் வரை நீங்கள் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று எபிரேய ஆக்கியோன் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி அங்க 6:11 என்ன சொல்றாரு? நாம் அசதியாயிராமல், நம்ம அப்படியே ஏதோ ஆண்டவர் விரும்பினா எது கொடுக்கிறாரோ அதை கொடுப்பாரு, நான் ஒன்றும் பண்ண வேணாம். அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், ஆகவே நான் அவருடைய பிள்ளை, எனக்கு கொடுப்பாரு. அது இல்லைங்க, அது இல்லை. அது அசதியாய் வாழ்கிற வாழ்க்கை. அது இட்ஸ் நான் நேத்தே சொன்னேன், லீகல் சைடு அண்ட் வைட்டல் சைடு. லீகல் சைடு, God has done everything for us to enjoy abundant overflowing life. பரிபூர்ண வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு, பரலோகத்தை பூமியில் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் சிலுவையில் செய்து முடிந்தது என்று சொல்லிவிட்டார். அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி டன், நமக்கு கொடுக்கப்பட்டது. அததான் நம்ம கிருபை என்று சொல்லுகிறோம். அதாவது தேவனுடைய பொட்டன்ஷியல்ல நம்ம வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிருபை அல்லது தேவனுடைய தயவு. அப்போ தேவனாக நம்மை வாழ தகுதிப்படுத்தினது கிருபை. அந்த கிருபைக்குள் நாம் விசுவாசத்தினாலே பிரவேசிக்கிறோம். அப்படிதானே ரோமர் 5:2 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது எப்பொழுதும் தற்காலத்தை சார்ந்தது. அது என்றோ ஒரு நாள் பெற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. நான் நேத்தே உங்களுக்கு என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ விசுவாசத்தின் வெளிப்பாட்டிலே ஆண்டவர் எவ்வாறு பைல்ஸ் வியாதி மூலமாக எனக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னேன். அப்போ அந்த நேரத்துல எனக்கு வந்த உறுதி என்ன? என் சரீர ஐம்புலன் உணர்வுகளில வியாதியின் அறிகுறிகள் எல்லாமே இருக்கு. ஆனா இருதயத்துல அந்த விசுவாசம் வந்தது. அந்த இருதயத்தில் அந்த விசுவாசம் வரும் பொழுது இந்த மூளை அறிவுக்கு புரியவில்லை. நம்ம சொன்னா இந்த கசந்த மாறா சூழ்நிலை மாறவில்லை. அப்படிதானே? என் மூளை அறிவுக்கு புரியவில்லை. என் கண்களால் அதை நான் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை. ஆனா ஒன்றே ஒன்று, என் இருதயத்திலே ஒரு நிச்சயம், உறுதி. என்ன? அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி விட்டேன். எது? ஏன்? அது ஆவியானவர் தேவனுடைய வசனத்தில் இருந்து எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். அததான் நம்ம விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான் அந்த உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவன் உறுதி. பல்ஸ் வியாதியில சுகமாகிட்டேன்றதுக்கு உறுதி, அதை நான் காணாட்டியும் அது நிச்சயம் என்ற உறுதி வந்தனாலதான் தைரியமாக நிக்க. இருதயத்துல விசுவாசம் இல்லாம அவ்வாறு நிக்க முடியாது, பேச முடியாது. அப்போ அந்த நவ் அதுதான் நான் இங்க சொல்ல வந்தது. அது எப்பொழுதுமே தற்காலத்துல. அப்ப எனக்குள்ள வந்த விசுவாசம் நாளைக்கு நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு இல்லை. I am already healed, சுகமானேன், சுகமானேன், சுகமானேன். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. அந்த உறுதி, அந்த நிச்சயம் இருதயத்துல வந்தது. எப்படி? தேவனுடைய வார்த்தையை நான் இருதயத்தில் கேட்பதினால். அதான் ரோமர் 10:17 என்ன சொல்றாரு? விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவ வார்த்தையை கேட்பதினால் வரும். கேள்வின்னு போட்டிருக்கிறது கேட்பது. அப்படிதானே? அததான் கலாத்தியர் 3:6 சொல்லுமோ அதான் சொல்றாரு. விசுவாச கேள்வியினாலா, நியாயப்பிரமாண கிரியையினாலா? விசுவாச கேள்வி என்று அங்க சொல்றது என்ன அர்த்தம்? விசுவாசம் கேட்பதினால் மாத்திரம் வரும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது ஒரு சட்டம். அந்த விசுவாச சட்டத்திலே கேட்கிற விசுவாச சட்டம் என்று ஒன்று உண்டு. அப்படிதானே? கேட்பதினால் விசுவாசம் வரும். அப்புறம் நீ வாயின் வார்த்தையின்படி பேசுகிற விசுவாசம், ஸ்பீக்கிங் ஃபெய்த், the law of speaking faith. அடுத்தது the law of seeing. எதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் விசுவாசம். 2 கொரிந்தியர் 3:18 அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ
இங்க என்ன சொல்றாரு? அன்னைக்கு அந்த வார்த்தை கேட்டதினாலே அந்த அதனாலதான் உடனே அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண, நீங்க என்ன குணப்படுத்தாம உங்களை விடமாட்டேன் நானு. என்ன குணமாக்குங்க, குணமாக்குங்க, ஆனா ஏன் அது என் இருதயத்துல நான் குணமானேன் என்ற வெளிப்பாடு இல்ல. அப்படின்னா என்னங்க? விசுவாசம் இன்னும் வரல. என் மூளை அறிவுல இருக்கு. என் மூளை அறிவுல ஹெட் நாலேஜ் போய் 3ஆம் வீட்டு பையனுக்கு அந்த சத்தியத்தை சொல்லி அவன் அதை கேட்ட அவன் இருதயத்துல விசுவாசம் வந்தபடினால அந்த தம்பி சுகமானா. ஆனா எனக்கு அந்த சுகம் இல்லை. ஏன்? அது இன்னும் என்னுடைய மென்டல் அசஸ்மெண்ட். ஜான் வெஸ்லி சொல்றாருல்ல, there is a pseudo faith. பிசாசு சபையில கொடுத்துட்டான். சபை மக்கள் எல்லாம் மூளை அறிவுல எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்க, இருதயத்துல விசுவாசம் கிடையாது. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, என்றோ ஒரு நாள் நான் சுகத்தை பெறுவேன். ஏன்னா தேவன் வேதத்திலே அதை வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படின்னு அதை ஃபியூச்சருக்கு தள்ளி போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லை. அதனால என்னதான் பேசுறாங்க, நான் வியாதியா இருக்கேன், நான் வியாதியா இருக்கேன், நான் வியாதியா இருக்கேன், எனக்கு இந்த அறிகுறிலாம் இதே தான் பேசுறாங்க. ஏன்? இட் இஸ் நாட் இன் தர் ஹார்ட். இருதயத்தில் அந்த விசுவாசம் வந்தா, இருதய விசுவாசம் வாயில வரும். வாயில வரலன்னா அது இருதயத்துல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வாயில எனக்கு வியாதியா இருக்கிறேன், இங்க காய்ச்சல் இருக்கு, இங்க சளி இருக்கு, இங்க இருமல் இருக்கு, இன்னும் என்னென்ன காரியங்களை நம்ம பேசுகிறோம் வியாதியின் அறிவுள்ள. அப்ப இருதயத்தின் விசுவாசம் என்ன என்பதை இந்த வாய் நமக்கு காண்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 12:34 வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, பொல்லாதவர்களே நீங்கள் எப்படி எப்படி நலமானதுகளை பேசுவீர்கள். ஏன்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் வாயில வரும். இருதயத்துல விசுவாசம் இருந்தா என்ன விசுவாசம் இருக்கு? வியாதி மேல விசுவாசம் இருக்கு, அதுதான் வரும். என் வாயில அதான் வருது. அன்னைக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தரும், வியாதி இருக்குது, எனக்கு நீங்க சுகமாக்குங்க. அப்ப என்னங்க? என் இருதய விசுவாசம். இன்னும் நான் சுகமாகவில்லை என்ற விசுவாசம். அதுதான் என் வாயில சொல்றேன். நீங்க என்ன சுகமாக்குங்க, சுகமாக்குங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ற வரைக்கும் என் இருதய விசுவாசம் இன்னும் நான் சுகமாகல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவைக்கு செல்லும் பொழுது என் பாவத்தை மன்னித்தது போல, சுமந்தது போல என் வியாதியையும் சுமந்து ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா 53:4-5, மத்தேயு 8:17, 1 பேதுரு 2:24 சொல்றத நான் உன்னை இருதயத்துல வெளிப்பாடாக பெரியவில்லை. அதை ஒரு விசுவாசம் எனக்கு அந்த வார்த்தை மேல வரல. அப்ப எது மேலதான் எனக்கு விசுவாசம் இருந்துச்சு? என் சரீரத்தில் உள்ள அறிகுறி வேதனை இருக்கு, ரத்தம் போகுது, அதனால தாங்க முடியல, அந்ததான் என் விசுவாசமா இருந்தா அதுதான் என் வாயில வருது. அந்த விசுவாசம் இருதயம் அதையே நான் பார்க்கிறேன், அதையே நான் பேசுகிறேன். நான் எதை பேசுகிறேனோ, எதை பார்க்கிறேனோ அதுதான் என் இருதயத்துக்குள்ள போகுது. அந்த இருதயத்துக்குள்ள போறதுதான் என் விசுவாசமா இருக்கு. அந்த விசுவாசத்தான் நான் என் வாயில பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. எது? நான் வாயில என்ன பேசுறேனோ அதுதானே என்னுடைய விசுவாசம். ஒண்ணு வியாதி இருக்கு, வியாதி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் வரைக்கும் அது வியாதி இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். எந்த கண்ண? சரீர கண் இல்ல. சரீர கண்ல என்னால பார்க்கவே முடியல சுகமானத. சரீர கண் சொல்லுது, நீ சுகமாகல, நீ சுகமாகல, நீ சுகமாகல. ஐம்புலன் உணர்வு சொல்லுது, நீ சுகமாகல, நீ சுகமாகலன்னு. ஏன்? என் ஃபீலிங்ஸ், உணர்வுகள் சொல்லுது. ஆனா என் ஆவிக்குரிய கண்கள் எதை பார்த்தது? திறக்கப்பட்டபடினாலே, கண் திறக்கப்பட்டவன். பிள்ளையாம் சொல்றான்ல, கண் திறக்கப்பட்டவன். கண் எந்த கண்? இருதய கண்கள், மாம்ச கண்கள் அல்ல, அக கண்கள். ரொம்ப அழகா சொல்றல, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுதல் செய்கிறேன். எபேசியர் 1:17, 18, 19 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அந்த பிரகாசமுள்ள இருதய கண்களை எனக்கு தந்தார். எப்போ? இந்த ஆவியானவருடைய வார்த்தையை நான் மனதில் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படித்தானே?
என்ன சொன்ன என்பதை நீ கொஞ்சம் தியானித்து பாருன்றார். நினைத்து பாருங்க, தியானித்து பார். அப்போ அதை நான் படம் பிடித்து பார்க்கிறேன் என் கண்களினால. அப்போ அதை என் மனதுல ரோல் பண்றேன். அதுதான் நம்ம மெடிடேஷன்றோம். அப்படிதானே? வாட் இஸ் மெடிடேஷன்? தியானம். தியானம் என்றால் என்ன? வாயில பேசுவது, மனதுல திரும்ப திரும்ப மாடு போல அசைப்பட ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது, பாண்டரிங். மூன்றாவது பிக்சரைசிங் ஆர் இமேஜினிங், வேத வசனத்தை இருதயத்துல அப்படியே படம் பிடித்து பார்ப்பது. இதுதான் தியானம். அது பண்ணும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்கு அந்த வார்த்தையில வெளிச்சம் கொடுக்கிறார். அன்னைக்கு நான் அந்த ஆண்டவர் சொன்னதை திரும்பவும் நான் அந்த பையனுக்கு சொன்னதை அப்படியே திரும்ப திரும்ப ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கிறேன். அப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு புது வெளிச்சம் தருகிறார். அது வரைக்கும் நான் நினைத்ததெல்லாம் நான் இன்னும் சுகமாகல. ஏன்? என் ஐம்புலன் அறிவை சார்ந்து சுகமாகவில்லை என்பதை என் இருதய விசுவாசமாக வைத்திருந்தேன். ஆனா தேவனுடைய வார்த்தையில ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்த வினாடியிலே இருதயத்திலே ஒரு உறுதி, ஒரு நிச்சயம், ஒரு சமாதானம். அப்படிதானே? ரெஸ்ட். அப்படிதானே? ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் எ ரெஸ்ட். இளைப்பாறுகிற விசுவாசம், ஒரு சமாதானம். அது வரைக்கும் இருந்த போராட்டம் போயிடுச்சு. நவ் ஐ ஹாவ் அ பீஸ், நவ் ஐ ஹாவ் அ ரெஸ்ட், நவ் ஐ ஹாவ் அன் அஷ்யூரன்ஸ். அப்படிதானே? நவ் ஐ ஹாவ் அ கன்விக்ஷன். இப்ப எனக்கு ஒரு உறுதி இருக்கு, இப்ப எனக்கு நிச்சயம் இருக்கு. என்ன? தேவன் சொன்னது நிறைவேறிவிட்டது. அது ஏற்கனவே நடந்து முடிந்த உண்மை. அந்த நிச்சயம், அந்த உறுதி, அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதலை நான் பெற்றேன். அதனாலதான் அதற்கப்புறம் அதை குறித்து எனக்கு ஒரு பயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனா லிட்ரலா பார்த்தா ஒரு வித்தியாசமும் இல்லை. வித்தியாசம் எங்கதான் இருக்கு? என் ஸ்பிரிட்ல, என் ஆவியில, என் இருதயத்துல. அங்க ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்து விட்டார். அது வரைக்கும் அந்த பகுதியில நான் இருளிலே நடந்தேன். இருளே இருந்தவனுக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் வெளிச்சம் கொடுத்தார். அந்த வேத வசனம் என் பாதைக்கு தீபமானது. அது பாதைக்கு தீபமானபடினால எனக்கு லாபமானது. என்ன லாபமானது? சுகத்தை பெற்று கொண்டேன் என்ற ஒரு நிச்சயத்தை தந்தது, ஒரு உறுதியை தந்தது, ஒரு வெளிச்சத்தை தந்தது, ஒரு வெளிப்பாட்டை தந்தது. இப்போ இருளில நான் தடவி நடக்கிறவன் இல்ல, நான் வெளிச்சத்தில். எந்த வசனம்? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவனாக இருந்தேன். அதனாலதான் தைரியமா சொல்ல முடிந்தது. முதல்ல நான் கிளம்புனதும் ஆண்டவர் சொன்னாரு, நீ சுகமானா ஏன் படுத்திருக்கன்னு ஒரு கேள்வி வந்ததும் நான் எழுந்து ஆபீஸ் கிளம்புறேன். என் மனைவி கேட்கிறாங்க, என் வாயில என்ன வருது? இப்படி ஒரு இது நடந்துச்சு, ஒருவேளை நான் சுகமாகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னா இல்ல, நான் என் விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டார், வார்த்தை அனுப்பி என்னை சுகமாக்கினார். ஏன்? இது ஆவியானவர் என் வாயின் மூலமாக பேச வைத்தார். ஆபீஸ் போன நான் அங்க டிவிஷன் மேனேஜர் வேலை செய்ய என்னுடைய சபார்டினேட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருமே என்ன கேட்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் லீவ் போட்டு போனது, சர்ஜரி பண்ண போறேன்னு. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன்னா அடுத்த நாள் தானே, இன்னைக்கே வந்துட்டாருன்னு. அப்போ நான் சொன்னேன், என் லீவை கேன்சல் பண்ணி ஜாயின் பண்றேன், ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார். ஏன் குணமாக்க போகிறார் அல்ல என்ற இட்ஸ் நவ், குணமாக்கி விட்டார். அதே வார்த்தை தான். டாக்டருக்கு போன் பண்றேன், சொல்றேன், அவர்கிட்ட ஆபீஸ்ல இருந்தா போன் பண்ணேன் நீங்க போனதும், நாளைக்கு நான் வரலன்னு. அப்ப என்ன சொல்றேன்? ஆண்டவர் என்ன குணமாக்கி விட்டார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க அவுட்ரீச் போகும்போது அங்க சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் குணமாக்கி விட்டார். நடந்து முடிந்ததாக. இட் இஸ் ஆல்வேஸ் நவ். அடுத்த நாள் பார்த்தாதான் சரீர மண்டலத்திலே அது காணப்பட்டது. பட் இட்ஸ் ஹெவன்ஸ் ரியாலிட்டி. பரலோகத்தை பொறுத்தவரை 2000 முன்பாகவே, நான் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த வியாதியில் இருந்து நான் சுகத்தை பெற்றவன். அது எனக்கு இந்த ஐம்புலன் மண்டலத்தில, ஆவிக்குரிய மண்டலத்தில ஏற்கனவே நடந்து முடிந்த உண்மை. ஆனா ஐம்புலன் காண்கிற மண்டலத்திலே
அது எனக்கு பெற்றது எப்பொழுது? இந்த வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற விசுவாசம் வந்த பொழுது. அதனாலதான் சொல்றேன், faith is always now. விசுவாசம் என்பது எப்பொழுதும் தற்காலத்தை சார்ந்தது. நீங்க நான் சுகமாவேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல, இட்ஸ் a hope. அப்படிதானே? நீங்கள் எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறீங்க. நான் சொன்னல, செகண்ட் கம்மிங்ல நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பது ஹோப். ஆனா இன்னைக்கு நான் சுகமானேன், வியாதியின் அறிகுறிகள் எல்லாம் இருக்குது. ஆனா என்னுடைய இருதயத்தில் உள்ள வெளிப்பாட்டு அறிவு சொல்லுகிறது, the revealed knowledge which is not agreeing with the sense knowledge. The sense knowledge says I have sickness. God's word revealed knowledge says I am already healed. Jesus took this sickness on his body. அப்படின்னா என்னங்க? என்னுடைய ஐம்புலன் அறிவு எனக்கு சொல்லுவது உலக அறிவு. என்ன சொல்லுது? வியாதியாய் இருக்கிறேன். ஆனால் என் இருதயத்தில் உள்ள வெளிப்பாட்டு அறிவு என்னங்க? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருப்பதை காண்கிற அறிவு, ஆவிக்குரிய மண்டலத்தை வெளிப்பாடாக அறிகிற அறிவு. அந்த அறிவு சொல்லுகிறது, நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்கனவே சுகமானவன், இனி சுகமாக போவதில்லை, ஏற்கனவே சுகமானவன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், faith is always now. அதை சுகமாவே நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது விசுவாசம் இல்ல, அது காரியத்தை நடப்பிக்காது. விசுவாசத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். விசுவாசம் எப்பொழுதும் தற்காலத்தை சேர்ந்தது, பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது என்ன சொல்றாரு? இட்ஸ் a conviction of things we hope for. நாம் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு என்ன கொடுக்குதா? உறுதியை தருகிறது. என்ன தமிழ்ல என்ன போட்டிருக்கு? நம்புகிற காரியங்களுக்கு உறுதியை தருகிறது. நம்புகிற காரியம். அப்ப அதான் சொல்றேன், நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக வேண்டும். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வந்துட்டா அதுதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எதை எதிர்பார்த்தப்போ, பைல்ஸ்ல இருந்து சுகத்தை எதிர்பார்த்தேன். அந்த சிம்டம் ஒண்ணு கூட செல்ல, அதுல அந்த எதிர்பார்த்ததுக்கு பூரண நிச்சயம் என்ன? நான் இப்பொழுது பெற்றுவிட்டேன், நான் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொண்டேன். I was hoping for, I received it. Faith is receiving what God says he has given. ஆண்டவர் எதை கொடுத்தே அதை என்று விசுவாசிப்பதுதான். எது? ஐம்புலன் உணர்வை சாராமல். நம்ம அழகா பார்க்கிறோம் பழைய ஏற்பாடுல, அங்க இஸ்ரவேலர்களை ஆண்டவர் வனாந்திரத்துல வழிநடத்தி வரும் பொழுது அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கானானை கொடுத்தேன். அவர் God is a God of faith. அவர் எப்பொழுதுமே faith தான் பேசுவார். கொடுக்க போறேன்னு சொன்னாரா? கொடுத்தேன், சுதந்திரிங்கள்னாரு. போய் நான் கொடுக்கிற தேசம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கடா. சாதாரண தேசம் இல்லடா, சூப்பர் சூப்பர் ஹெவன் ஆன் எர்த். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம், உங்களுக்கு கட்டாத மாளிகை, எல்லாம் ஆல் கம்ஃபர்ட்ஸ் உங்களுக்கு சும்மா ஓசியில கொடுத்திருக்கேன். அது என்ன? கிருபையினால் இலவசமா கண்டாரு. அத போய் பாருங்கடான்னு சொன்னா இவனுங்க அங்க போய் பார்த்துட்டு, ஏன் அம்மா எவ்வளவு பெரிய பட்டணம், பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், சந்தேகமே இல்லை. ஐயோ ரொம்ப செழிப்பான தேசம். அந்த திராட்சை பழ கொலையை எடுத்துட்டு வரோம், கையில இல்ல, 2 பேர் குச்சிய போட்டு 2 பேர், அவ்வளவு செழிப்பான தேசம். அத சொல்லிட்டு, ஆனா அது அரணிப்பான பட்டணம். யாருக்கு தேவை? அது எவ்வளவு பெருசா இருந்தா யாருக்கு என்ன பிரச்சனை? அது ஏன் பிரச்சனை இல்லையே. என் சூழ்நிலை ரொம்ப பெருசா மலை போல இருக்கு, அது ஏன் பிரச்சனை இல்லை, அது அவருடைய பிரச்சனை. அவரு தானே சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய அரணிப்பான பட்டணமா இருந்தாலும், மதில் சூழ்ந்த பட்டணமா இருந்தாலும், எனக்கு இருந்தாலும் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தேன் என்ற ஆண்டவர் சொன்னதை பார்க்கல. எதை பார்த்தாங்க?
தங்க ஐம்புலன் அறிவினால் சொன்னதை பார்த்தாங்க. என்னாச்சு? அழுதாங்க, புலம்புனாங்க, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததி, என் காது கேட்க நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதன்படி செய்வேன் என்று அங்க என்னாகமம் 14:28 சொல்வதை பார்க்கலாம். அவங்க அவ்வளவு பேரும் வனாந்திரத்துல மரித்து போனாங்க. ஒருவன் கூட, யார் இந்த 2 பேர் விசுவாசித்தாங்களே, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில இந்த 2 பேரை தவிர்த்து எல்லாருமே மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏங்க? அவங்க கண்களை எது மேல பதிஞ்சிட்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தை மேல அல்ல, சூழ்நிலை, ஐம்புலன் உணர்வு என்ன சொல்லுகிறது. அதேதான் வியாதி நேரத்திலையும் நம்முடைய மிஸ்டேக் அதேதான். சூழ்நிலை மேல, வியாதி மேல கண்களை பதிந்துட்டா அததான் ஆண்டவருக்கு பிடிக்காத கோபம் ஊட்டுகிற ஒரு காரியம் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. பிரியமில்லாத வாழ்க்கைன்னா கோபப்படுத்துகிற, கோபம் பற்றி எறிந்ததுன்னு தான் பழைய ஏற்பாடுல அவர் அங்கு சொல்லப்பட்டுள்ளது. அவங்க அவிசுவாசத்தை பார்க்கும் பொழுது, ஏன் நான் இவ்வளவு செய்யறேன், என் வார்த்தையை ஒவ்வொரு நேரமும் நிறைவேற்றுகிறேன், ஆனா என் வார்த்தையை அவங்க ஏன்? ஒரு மனிதன் யார் என்பது அவன் வாயின் வார்த்தையினால சொல்றான். அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றான்? சொல் சவராதவன் பூரண புருஷன். யூ ஜட்ஜ் a man according to his word. God அவருடைய வார்த்தையில் தவறாதவர், மிகுந்த உண்மை உள்ளவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவருடைய வார்த்தை ஒன்று கூட நிறைவேறாமல் அவரிடத்தில் திரும்புவதில்லை, தரையிலே விழுவதும் இல்லை. அவர் விரும்பின காரியம் வாய்க்கும், அவர் சொன்னபடி நடக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அவர் மாறாதவர். வானம் பூமி எல்லாம் மாறி போகலாம், என் வார்த்தையில ஒரு எழுத்து கூட மாறாதுன்றார். அது பிசகுவதில்லை, அப்படிதானே? அப்போ அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கலன்னா அவருக்கு பெரிய மன கஷ்டம். ஏன் என்ன ஏன் ஜனங்க விசுவாசிக்கல? ஏன்? அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வத்தையும் அறிந்தவர், மிகுந்த உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அந்த விசுவாசனை சொல்றான், தான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். இவர் என்ன? வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி இருந்தான். சாராளை பற்றி எபிரேயர் 11 சொல்லும் போது என்ன சொல்றாங்க? 11:11 he judged him faithful who promised. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அப்படியே முழு நிச்சயமாய் அவள் அங்கு நம்புகிறாள். தேவனை பற்றிய அறிவு, அந்த அறிவு இல்லாதபடினாலதான் சந்தேகம் இருதயத்தில் விசுவாசிக்க முடியல. அவங்களுக்கு அதனாலதான் விசுவாசிக்க முடியல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கொடுத்த பார்க்க வேண்டியதெல்லாம் அந்த பார்த்த தேசத்தை நான் அனுபவிக்கிறத, அதுக்குள்ள நான் போய் அனுபவிக்கிறத பார்க்கணும். ஆனா அதை தவறிட்டாங்க, அதை பேச தவறிட்டாங்க. அவங்க மாத்திரமல்ல, தவறான செய்தியை சொன்னனால ஈவில் ரிப்போர்ட், அப்படிதானே? பொல்லாத மனுஷர், பொல்லாத செய்தி. ஆண்டவர் யார பொல்லாதவன்றாரு? அவிசுவாச வார்த்தையை பேசுகிறது தான். இங்க மத்தேயு 12 அதான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா என்னங்க? சாத்தான் குட்டிகளே, அப்படிதானே? பிசாசின் மகனே, நம்ம வார்த்தையில சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் இருதயம் பொல்லாததா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பு. ஏன்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் கிரியையினாலே பிசாசை துரத்துகிறார். அவங்க என்ன சொல்றாங்க? பெயல் சுபுலினாலேன்றாங்க. ஏன்? மதவாத ஆவிகள், அவங்களுக்கு தங்களால செய்ய முடியல. ஏன்? விசுவாசம் இல்ல. அவங்க மனம் எல்லாம் உலக காரியங்களால் நிறைந்திருக்கிறது. அது இருதயத்தை நிரப்புனால, ஓ இது பிசாசு, பிசாசு விரட்டுதுன்ட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் இதை சொல்றாரு. அந்த கான்டெக்ட்ல தான் விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன்? இருதயம் ஃபுல்லா இல்ல. அங்க மேசியாவை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதுமா எழுதியிருக்கிறது. அந்த தலைவர்கள் அந்த வேதத்தை தான் இரவும் பகலும் கையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண் திறக்கப்படவில்லை. எப்படி நமக்கு அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று எழுதப்பட்ட வேதம் கையில் கொடுக்கப்பட்டு அது தினமும் என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே சொல்லாத நாளே இல்லை.
அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அவர் என் வியாதிகளை எல்லாம் நீக்கி சுகம். இது தினமும் சொல்றோம். எங்க? இந்த வாயில. இந்த ஜனங்கள் வாயினால் என்னை கிட்டி சேருகிறார்கள், இருதயமோ தூரமாய் இருக்கிறது. அவங்க வாயினால என்னை ஆராதிக்கிறது மனிதரால் போதிக்கப்பட்ட பாரம்பரியம் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு நடக்குது. தினமும் ஆத்துமாவே சொல்றோம். ஒவ்வொரு ஜபமும் பண்ணிட்டு, குடும்ப ஜபம் காலையில சாயங்காலம் பர்சனல் எல்லா இடத்துலயும் சொல்றோம். ஆனா அது இருதயத்துக்குள்ளேயே போல, இந்த வாயில அப்படியே போயிடுது. அதனால என்ன விசுவாசிக்கிறோம்? நான் இன்னும் பாவிதான். ஏன்? என்ன சொல்றோம்? எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தார். எல்லாத்தையும் மன்னித்துட்டு அப்புறம் எப்படியா நான் பாவம் இருக்க முடியும்? ஒண்ணு கூட இல்லையே. அப்புறம் ஏன் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லா நோய்களையும் நீக்கினான்றாரு. இங்க என்ன விசுவாசம்? ஐயோ எனக்கு பைல்ஸ் வியாதிங்க, ரத்தம் போகுதுங்க, பெயின் தாங்க முடியல, டாக்டர்கிட்ட போயிருக்கேன், சர்ஜரி பண்ணுன்றாரு. ஆண்டவர்கிட்ட நான் கெஞ்சி கூத்தாடுறேன், என்னை எப்படியா குணமாக்கிடுங்கன்னு. இது என்னங்க அது? இதுக்கும் அதுக்கும் கான்ட்ரடிக்ஷன், அப்படித்தானே? அதனாலதான் யாக்கோபு 1:26 நம்முடைய இருதயத்தை நாமே வஞ்சிக்கிறோம்னு சொல்றாரு, வாயின் பேச்சினால. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசம் என்பது தேவன் சொன்னால் சொன்னதுதான். அதுதாங்க விசுவாசம். If God says so, it is so only. காலேப், யோசுவா அதுலதான் உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சுக்கொள்கிறார். காலேப் வேறே ஆவி உடையவன், அவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேபும் யோசுவாயும் தவிர யாரும் நான் வாக்கு பண்ணின தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்றார். யோசித்து பாருங்க. விசுவாசம் என்பது தேவன் சொன்னால் சொன்னதுதான், அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. If God says so, it is so only. விசுவாசம் தேவ வார்த்தையை சார்ந்தது, வேற எதுவும் இல்ல. தேவன் மேலே தேவ வார்த்தை. ஆனா நாங்கெல்லாம் ஆதியில என்ன, எங்களுக்கு சபையில சொன்ன பிரகாரம் இதெல்லாம் நம்ம வாயில சொல்லக்கூடாது, அதெல்லாம் தவறான உபதேசம், நீ வாயில சொல்லி அதை அனுபவிக்கிறேன்றதெல்லாம் தவறு. எது ஆண்டவர் சித்தமோ அவர் கொடுப்பாரு. ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு அப்ப என்ன சொல்லிவிட்டானுங்க? வியாதி ஆண்டவருடைய சித்தம்ன்ற மாதிரி சொல்லிவிட்டானுங்க அநியாயமா. அதையும் நாங்க விசுவாசித்தோம். ஐயா, வேதம் முழுவதுமா தடவி தடவி பார்த்தாலும் வியாதி ஆண்டவருடைய சித்தமோ, வியாதினால அவர் நமக்கு பாடம் சொல்லி தராரோ அது பிளஸிங்கோன்னு எங்கேயுமே சொல்லப்படல. இட்ஸ் அப்ரஷன் ஆஃப் தி டெவில், அப்படிதானே? பிசாசு ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை அங்க லூக்கா 13 சொல்றாரு, 18 வருஷமாய் கட்டி இருந்தான்றாரு. வியாதி என்னவா? பிசாசின் கட்டு என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. அதேதான் அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு. அவர் என்ன நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். ஐயா, பிசாசு வியாதி கொடுக்கிறவன், எங்க தேவன் அவரை குணமாக்குகிறவர் என்று சொல்லுகிறது. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏத்திற்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஐயா, என் தேவன் யாரு? வியாதியை என்னை விட்டு விலக்குகிறவர், வியாதி கொடுப்பவர் அல்ல. பிசாசு வியாதியை கொடுப்பவன். அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லாததுதான் அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனை குறித்த அறிவு இல்ல. தங்கள் தேவன் அவர் என்னவாக இருக்கிறார், அதனால் நான் என்னவாக இருக்கிறேன், நான் எவ்வாறு வாழ முடியும், அந்த வெளிப்பாட்டு அறிவு இல்லை. ஏன்? வேதத்தை தியானிக்கவில்லை. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஐயா, சபையின் போதகரும் வேதகத்தான் சொல்றாரு. அங்க மல்கியா 2:6-7 வாசித்தீங்கன்னா, ஆசாரியனுடைய வாய் வேதத்தை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள், அவன் தூதன் என்று சொல்லுகிறார் அங்க. ஐயா, அதுதான் அறிவை காக்க வேண்டும் என்றால். இன்னைக்கு என்னென்னமோ பேசுறாங்க, வேத வசனத்தை சொல்றது இல்ல. உடம்பு செய்யலாம்,
ஜெபம் பண்ணுவோம் பிரதர், வில் ப்ரே பிரதர், வில் ப்ரே பிரதர். இட்ஸ் பிகம் a slang பிரதர். எல்லாருக்கும் அது ஒரு ஜார்கன். ப்ரே, வில் ப்ரே. வேதம் அப்படி சொல்லலையே. நீங்க ஏற்கனவே சுகமானீர்கள் என்று சொல்ல வைக்கிறாங்க. ஆசானுடைய வாயில எது காணப்படணும்? அவிசுவாசமா? பிரேனா என்ன அர்த்தம்? தேவன் எதை செய்து முடித்தாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்றது முட்டாள்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. He has already done it. It is for you to possess and take it. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. 98ஆம் வருஷம் இங்க சென்னையில ஒரு வாலிபர் கூடுகைக்காக பராக்கா ஊழியர்களுக்கு நான் கோஆர்டினேட்டரா ஆர்கனைஸ் பண்றேன். சடனா என் முட்டில ஒரு பெயின், என்னால் நடக்க முடியல. என்னென்னமோ பண்ணி, என் விசுவாஸ் தெரிந்தவன் தான், ஆனா ஒரு காரியமும் நடக்கல எனக்கு. டாக்டர்கிட்ட போறேன், நல்ல ஃபேமஸ் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ விஜய் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மோகன்தாஸ் போறேன். அவரும் வைத்தியம் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கல. அன்னைக்கு ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, நீங்க திரும்ப திரும்ப அதை சொல்லாம புதுசா வேதத்தில் உன்னை எடுத்து தியானிங்க. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு அறிவு வரும் பொழுது உங்களுக்கு சுகம் அந்த மினிட்ல வரும். நான் அன்னைக்கு நைட்டு ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு குடும்பம் எல்லாம் ஜெபம் முடிச்சு எல்லாம் படுத்தபடி இன்னைக்கு நான் தூங்க போறது இல்லை. நான் வேதத்தை தியானித்து புதிய வெளிப்பாடை பெற்று சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் தூங்க போறேன்னு ஒரு தீர்மானத்தோடு உட்கார்ந்து வேதத்தை தியானித்து கொண்டு இருந்தேன். அப்போ எனக்கு டிஎல் ஆஸ்பான் எழுதின புக்கு என்னை அட்ராக்ட் பண்ணி அதை எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 7-8 சாப்டர் படிச்சிருப்பேன். அரௌண்ட் 1 o'clock in the midnight. அங்க வரும்போது 7வது 8வது சாப்டர்ல முழு பரலோகமும் நீ சுகத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாயான்னு காத்து கொண்டு இருக்கிறது. The whole heaven is waiting for you to take the healing. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் தூங்க போறேன்னு. அவர் என்ன கொடுத்ததை நீ எடுக்க மாட்டாயோன்னு அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. தேவ தூதர்கள் பரலோகம் எல்லாம் ஆண்டவர் உனக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த சுகத்தை எடுத்து நீ அனுபவிக்க மாட்டியாங்க. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க சுகத்தை இனிதான் கொடுக்க போறீங்க. எப்படி இனிதான் கொடுக்க போறீங்கன்னு நான் இவ்வளவு நேரம் சுகத்தை எடுக்காம விட மாட்டேன்னு நிக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க ஏற்கனவே கொடுத்துட்டேன். யூ ஜஸ்ட் ரிசீவ் இட் தான் சொல்றீங்க. நான் இப்ப எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. வேற ஏன் அது எனக்கு ஒரு இருதயத்துல வெளிப்பாடு. இது சாதாரணமா கேட்கும் போது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், ஒரு உறுதி, நிச்சயம் ஆண்டவர் கொடுத்துட்டா. நான் வியாதியா இல்ல, என் முட்டில வேதனை இல்ல, என்னால இனி நடக்க முடியும், சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு உறுதி, நிச்சயம், சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் வந்துவிட்டது. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணல. என்னதான் பண்ண ஆரம்பிச்சேன், நன்றி மாத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன், அவரை துதிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் டங்ஸ்லயும் பேசினேன், அந்நிய பாஷையில பேசி அவரை துதித்து போற்றி அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில எழும்பின ஒரு சிம்டம் கிடையாது. ஏன் சொல்ல வரேன், அவர் கொடுத்தேன் என்று சொன்னால் கொடுத்ததுதான். சுகமானீர்கள், சுகமானதுதான். நீங்கள் நீதிமான்கள் விசுவாசத்தினால் என்றால் விசுவாசத்தினால் நீதிமான்கள் தான். நான் பாவம் செய்தாலும் விசுவாசத்தினால நான் நீதிமான் தான். என் சரீரத்துல வியாதியின் அறிகுறிகள் இருந்தாலும் நான் குணமானவன் தான். என் சரீரத்துல பலவீனம் இருந்தாலும் அவர் பலவான் என்று சொன்னால் நான் பலவான் தான். அதுதான் ஏற்றுக்கொள்வது. The whole heaven is waiting for us to receive. Receiving what God says. அதுதான் விசுவாசம். விசுவாசம் எப்பொழுதும் தற்காலத்தை சேர்ந்தது, எதிர்காலம் அல்ல. It is always now. அதனால நம்முடைய வாயில் பேசும் பொழுது விசுவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்து பேச வேண்டும். இது அறியாதபடினால்தான் கிறிஸ்தவ வட்டாரம் எப்படி பேசுகிறது. நம்ம ஜெபிப்போம் பிரதர், ஜெபிப்போம். யாரு? ஆசாரியனுடைய வாயில. அறிவை காக்க வேண்டும். அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். நல்லா படிச்சு பாருங்க, மல்கியா 2:6-7 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். ஜெபிப்போம் பிரதர்னா என்ன அர்த்தம்? தேவ வார்த்தைக்கு புறம்பா நீங்க பேசுறீங்க.
ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். குணமாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த 2 வேவுக்காரர் 10 வேவுக்காரர் பேச்ச கேட்டு அதேதான் இன்னைக்கு நாமும் தவறான உபதேசத்தை கேட்டு கேட்டு பாரம்பரியத்தை கேட்டு உன் இருதயத்தை விசுவாசம் எப்பொழுதும் இப்பொழுது அது நம்பப்படுகிறவளின் உறுதி. அப்படின்னா என்னங்க? அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அது எனக்கு சொந்தம், நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்டேன் என்ற உறுதி. ஃபியூச்சர் இல்ல, அது எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். ஐம்புலன் உணர்வினால் ஃபீலிங்ஸ்னால் அறியாவிட்டாலும் விசுவாசம் எனக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி? நான் சுகமானேன் என்பதை சாட்சி கொடுக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதை சார்ந்தது விசுவாசம்? தேவ வார்த்தை மேலே. விசுவாசம் தன்னில் தானே செயல்பட முடியாது, அப்படிதானே? விசுவாசம் இஸ் நாட் a mystical power to do something. It's an attitude on an object which you place for you to work for you. அப்படிதானே? நீங்க விசுவாசம் என்பது ஒரு பொருள் மேல, சப்ஸ்டன்ஸ் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறீங்க, விசுவாசத்தை வைக்கிறீங்க. என்ன விசுவாசம்? அது உங்களுக்காக கிரியை செய்ய. ஒரு ஆள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போறீங்கன்னா அவர் உங்களுக்காக செய்வார், ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அவர் மேல விசுவாசம். அதே மாதிரிதான் ஆண்டவர் மேல. ஆனா ஆண்டவர் இஸ் a jealous God. தன்னை தவிர யார் மீதும் நீங்க சார்ந்து கொள்வதை அவர் விரும்ப மாட்டார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அதனால்தான் கோபப்படுகிறார் அவர் மேல விசுவாசம் இல்லைன்னா. ஏன்? அவர் அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவு உண்மை உள்ளவர், அவ்வளவு நல்லவர், வார்த்தையில் தவறாதவர், சர்வ வல்லவர். என்னால செய்ய முடியாது ஒன்று உண்டோ? அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவன். அவரை போய் சந்தேகப்பட்டா அவருடைய வல்லமையை சந்தேகப்படுகிறோம், அவருடைய உண்மையை சந்தேகப்படுகிறோம். யாருங்க அவரு? தேவன். உண்மை உள்ளவர், மிகுந்த உண்மை உள்ளவர், சர்வ வல்ல. அப்ப சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கா? ஏன் ஐம்புலன் இல்லைன்னு சொல்லலாம், சொன்னாலும் நான் எனக்கு வாக்கு பண்ணினவர் இன்னார் என்று அறிவேன், அப்படிதானே? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 27 நீங்க வாசின அந்த கப்பல் சேதத்தில் அவன் சொல்றதை பார்க்கலாம். அப்சல்யூட்லி நோ ஹோப். ஆனா எல்லாருக்கும் முன்பாக தைரியமா எழுப்பி அவன் சொல்றது காரணம் என்ன? தனக்கு சொன்னவர் இன்னார் என்று அறிவான். அதான் 2 தீமோத்தேயு 1 அவர் ரொம்ப சொல்லுவாரு, நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க வல்லவர். இங்க ஆபிரகாமா அந்த விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசம் தான் சொல்றாரு. அவன் என்னவா? தன்னுடைய தேவன் யார் என்று அறிந்திருந்தான். அதனாலதான் அங்க ரோமர் 4:17 ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிறவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இது அவனுடைய வெளிப்பாட்டு அறிவு. அந்த அறிவினாலதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வேற விதமாய் வராது. தேவனோடு உள்ள உறவினாலே அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் வரும். தேவனோடும் தேவ வார்த்தையோடும் உறவு கொள்வதனால்தான், by your fellowship with God, the Holy Spirit inside and the word of God, விசுவாசம் வரும். ஏன்? அவரை அறிந்தோமானால் அவர் மேல விசுவாசம் வரும். அறியாத நபர் மேல நமக்கு விசுவாசம் வராது. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். தேவனோடும் தேவ வார்த்தையோடும் நேரம் செலவழிப்பதில்லை. அதனாலதான் விசுவாசம் இல்ல. தேவனோடும் தேவ வார்த்தையோடும் ஒரு மனிதன் நேரத்தை செலவழித்தா நிச்சயமா இருதயத்துல விசுவாசம் வரும். ஏன்? இந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு, அவர் அன்புள்ளவர், நல்லவர், நன்மையான ஈவுகளை தருபவர், சகலவித நன்மைகளை எனக்கு அனுபவிக்க தருபவர், அந்த வெளிப்பாடு இருந்தா வியாதி எனக்கு ஆண்டவர் தருவாரா? தரித்திரம் எனக்கு ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கவே. நன்மையான எந்த ஈவுதான் அவரிடத்திலிருந்து வரும். அவளிடத்துல வேற்றுமை நிழலே இல்லை, அவளிடத்தில் இருளே இல்லை.
எந்த ஒரு நாளும் மாற மாட்டாரு. அவர் நன்மையானதை தான் தருவார். அவர் ஜோதிகளின் பிதா. அங்க இருளே இல்ல. அப்படின்னா என்ன? இந்த தவறான எண்ணம் எல்லாம் வராது. இந்த தவறான எண்ணம் எல்லாம் வரதுக்கு காரணம் தேவனை பற்றிய அறிவு இல்ல, தேவ வார்த்தையை குறித்த அறிவு இல்ல. ஏன் அறிவு இல்ல? தேவனோடும் தேவ வார்த்தையோடும் நாம் நேரம் செலவழிக்கல. அதுதான் மெயின். அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வருகிறது, தேவனோடு உறவு கொள்வதினால் வருகிறது. If you don't fellowship with God and His word, the faith will not come. The more you spend time with God, தேவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ, தேவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை குறித்த வெளிப்பாடு கொள்ளுகிறோம். அந்த வெளிப்பாட்டு அறிவுதாங்க விசுவாசம். அந்த அறிவுல தான் தாவீது போய் கோலியாத் முன்னால நிக்கிறான். ஒரு வாலிப பையன் தைரியமா நிக்க, சமஸ்த இஸ்ரவேலும் பயந்து நடுங்குது. அவன் வந்து நின்னான். 40 நாள் காலையில மாலையில வந்து நிக்கிறான். நடுங்கி இருக்காங்க. ஒருத்தனுக்கு கூட தைரியம் இல்ல. எல்லாருக்கும் அதே தேவன் தான், அதே வாக்குத்தத்த உடன்படிக்கையின் வார்த்தை தான். ஆனா இவன் தேவனோடும் தேவ வார்த்தையோடும் நேரத்தை செலவழித்தான். தாவீதை பார்த்து சங்கீத புத்தகத்தை படித்து பாருங்க. ஒரு ஆராதனை புருஷன். ஆராதனை புருஷனுக்கு வெளிப்பாடு இல்லாம இருக்காது. ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு அநேக வெளிப்பாடுகளை தருகிறார். அது மாத்திரமா, இரவும் பகலும் வேதத்தின் மேல பிரியமாய் அவனுடைய வார்த்தையெல்லாம் பாருங்க. 119ஆம் சங்கீதத்துல அவ்வளவு நேரம் தேவனோடு அவன் செலவழிப்பத அவளோட 1000 நாளை பார்க்கலாம். ஒரு நாள், ஐயா நான் கொள்ளையடிச்சு யுத்தத்துல பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பெற்று கொள்ளையோடு வருகிற 1000 நாளை விட ஒரு நாள் உம்மோடு செலவழிப்பது எவ்வளவு இன்பமானது என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, அவன் இருதயத்தை பாருங்க. அதனாலதான் அவன் கோலியாத் முன்னால நிற்கும் போது தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அவன் ரொம்ப அழகா சொல்றான், தான் விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்கிறான். இது யுத்தம் என்னுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல். அப்படின்னா, I have put my faith on God. It is not that David is coming to fight with you. வந்துருச்சுமா. ஓகே, அப்ப பாருங்க, தாவீதுக்கு அந்த தைரியம் வந்தது காரணம் என்ன? தேவனோடு உள்ள உறவினாலே தன் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான். தன் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தபடினால தைரியமாக சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிற, நான் யாரோட வரேன்னு புரிஞ்சு கொள்ளுன்றான். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன்னு சொல்லுகிறான். நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பெலிஸ்தன், உடன்படிக்கை இல்லாதவன். நான் யாரு தெரியுமா? தேவனோடு நீ விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரான்றா. நான் தேவனோடு விருத்த என்பது உடன்படிக்கை உடையவன். உடன்படிக்கைனா என்ன அர்த்தங்க? எனக்கு ஒண்ணுன்னா என் உடன்படிக்கையின் பார்ட்னர் வந்து ஒன்னியா ரெடியா நிப்பாரு. எந்த பிரச்சனைனா இம்மீடியட்லி மை கவர்னன்ட் பார்ட்னர் வில் கம். எனக்கு பலவீனம்னா எனக்கு பலன் கொடுக்க என் கவர்னன்ட் பார்ட்னர் வந்து நிப்பாரு. எனக்கு சுகவீனம் என்றால் எனக்கு சுகத்தை கொடுக்க என் கவர்னன்ட் பார்ட்னர் இருக்காரு. என்ன ஒருத்தன் மிரட்டுறான்னா அவனை ஜெயிக்கிறதுக்கு என் கவர்னன்ட் பார்ட்னர் வந்து நிப்பாரு. அதாங்க உடன்படிக்கை. அததான் அவன் சொல்றான், நீ விருத்த சேதனம் இல்லாதவன். நான் யாரு? தேவனோடு உடன்படிக்கை உள்ள விருத்த சேதனம் உள்ளவன். நான் இல்ல, அவர் வராருன்றான். அதே மாதிரிதான் ஒரு ஸ்மால் கல்லு. ஏங்க, இது யுத்தம் கர்த்தருடையது. விசுவாசம் என்பது யார் மேல நான் விசுவாசத்தை வைக்கிறேனோ அவர் எனக்காக காரியங்களை நடப்பிக்கிறார். தேவ வார்த்தை மேல நான் விசுவாசம் வைத்தா தேவ வார்த்தை எனக்கு காரியங்களை நடப்பிக்கிறது. அப்படிதானே? The object on which I place my faith, that விசுவாசம் அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசம் தன்னில் தானே ஒன்றும் செய்ய முடியாது.
விசுவாசம் எதன் மீது வைக்கப்படுகிறதோ அது செய்யுது. இந்த சேர்ல நான் உட்கார்றேன்னா சார் மேல எனக்கு விசுவாசம் இருக்கு, இது என்ன தாங்க உடைஞ்சு விழாது. அப்படிதானே? அதே மாதிரிதான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நிறைவேற்றுவார்னு அவர் மேல உள்ள விசுவாசம். இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொன்னா சொன்னபடி செய்கிறவர். அதன் மேல வைக்கிற விசுவாசம் தான் எனக்கு காரியத்தை நடப்பிக்கிறது. அதனாலதான் ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் வரிசையா சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் அது என்னவா இருக்கா? ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனா இருக்கிறது. அப்போ தேவ பலன் எங்க இருக்குது? வேர் இஸ் காட்ஸ் பவர்? இங்கிலீஷ்ல பவர் தான் போடுறான், பலன் அல்ல. காட்ஸ் பவர் எங்க இருக்கு? சுவிசேஷத்தில், தேவனுடைய வார்த்தையில், அவர் செய்து முடித்த கிருபை. ஆனா அதை நான் விசுவாசிக்கும் போதுதான் அதில் உள்ள வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. என்ன அவிழ்க்கப்பட்டு நான் பாவ மன்னிப்பை, நீதியை, சுகத்தை, வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே சுவிசேஷம் நான் என்னவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அவர் தரித்திரமானபடினால் நான் ஐஸ்வர்யவான், அவர் பாவமானபடினால் நான் நீதிமான், அவர் வியாதியானபடினால் நான் சுகவான். அப்படிதானே? எல்லாமே அவர் நம்முடைய சார்பில் எல்லாவற்றையும் செய்து விட்டார். அத நான் விசுவாசிக்கும் பொழுது அதோடைய பவர் எனக்கு ரிலீஸ் ஆகி என் வாழ்க்கையில வருது. அப்ப பாருங்க, விசுவாசம் இட்ஸ் நாட் அ மிஸ்டிக்கல் பவர். இட் கான் டூ எனிதிங். எப்படி இந்த டியூப் லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இட்ஸ் ஆல் அ சேனல். அந்த பவர், எலக்ட்ரிக் பவரை கொண்டாடுது. அதேதான், the power is in the word of God, gospel, the Holy Spirit. அத ரிலீஸ் பண்றது தான் எது? விசுவாசம். அதனாலதான் நம்ம கலாத்தியர் 3:4-5 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை எப்படி நடப்பிக்கிறாரா? God who supplies Holy Spirit to do miracle in your life. எப்படி பண்றாரா? விசுவாச கேள்வியினால. நீங்க விசுவாசிக்கலன்னா அவர் கையை கட்டி போட்டுறீங்க ஆவியானவரை. விசுவாசிக்கலன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் இருந்தாதான் அந்த வல்லமையை எடுக்க முடியும். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தின் மூலம்தான் நம்ம, விசுவாசத்துல ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் an attitude and an object where you place your faith. Only the object gives you the result. அப்படிதானே? எதன் மீது நீங்க வைக்கிறீங்களோ அங்க தாவீதுக்கு வெற்றியை தந்தது எது? அவன் தேவன் மேலே, அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தை மேலே விசுவாசத்தை வைத்தான். அது அந்த கூழாங்கல்லும் இல்ல, அந்த கவனும் இல்ல. எதுதான்? அவன் வைத்த ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையின் தேவன் மேல் உள்ள விசுவாசம். அது அவன் தேவனோடு உள்ள உறவினால் அவனுக்கு வந்தது. இந்த உறவுக்கு இந்த ரெண்டும் ஆராதனையும் தியானமும் இன்றியமையாதது. அப்போ தாவீது விசுவாச வீரனாய் இருந்தானால் அதற்கு காரணம் என்னங்க? அவன் ஒரு ஆராதனை வீரன். He was spending more time worshiping the Lord. அப்படின்னா என்ன? Spending time with the Lord. And he was spending more time meditating, தியானம் பண்ணுகிற புருஷன். அப்போ அவனுக்கு இருதயத்துல நல்லாவே ஒரு வெளிப்பாடு, என் தேவன் யார், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. அவனுடைய சங்கீதத்தை படிச்சு பாருங்க, அவன் விசுவாசத்தை யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அங்க காலேப் யோசுவா பத்தி சாட்சி சொல்லும் பொழுது உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். இங்க தாவீதை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். ஏங்க, வேத வசனத்தோடு உறவு இல்லை என்றால், தேவனோடு உறவு இல்லை என்றால் தேவ சித்தம் தெரியாது. விசுவாசம் என்பது தேவ சித்தத்தை வெளிப்பாடாக இருதயத்தில் பெறுவது. எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தேவன் அதை நமக்கு தருகிறார் என்பதே அவரை கொடுத்து நமக்கு இருக்கிற தைரியம். அப்படிதானே? 1 யோவான் 5:14-16 வாசித்து பாருங்க. ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார்.
அப்போ தேவனோடு உறவு கொள்ளாமல் அவருடைய சித்தத்தை எப்படி தெரிய முடியும், எப்படி விசுவாசிக்க முடியும், எப்படி செய்ய முடியும்? தாவீது அதுக்கு எக்ஸாம்பிளா நமக்கு காமிக்கிறான். அவரோடு உறவு கொண்டபடியினால. அவன் தியானிக்கிற புருஷன் ஆராதனையின் புருஷன். அதனால என்ன பண்ணியிருந்தான்? அந்த சித்தத்தை தெளிவாய் அறிந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இஸ் a greatest prophet. சங்கீதங்களை பாருங்க, இஸ் a greatest prophet. இருந்த தீர்க்கதரிசியை விட அதிகமான தீர்க்க தரிசனம் மேசியாவை பத்தி தாவீது எழுதியிருக்கிறான் சங்கீதங்கள்ல. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி, அவன் அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல தேவனோடு உறவு கொண்டபடினால ஒரு விசுவாசம் உள்ளவனாக தேவன் மேல உள்ள வைத்திருந்த ஆசையினால ஆலயத்துக்கு அவன் சவதரித்தது. அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட டைரக்டா மோசே எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிளான் பெற்றானோ அதே மாதிரி தாவீது பிளான் பெற்றான். சாலமன் கட்டினாலும் அதனுடைய கம்ப்ளீட் திங் எப்படி இருக்க வேண்டும் என்ற பிளான அவன் தான் பெறுகிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு உன்னதம். அந்த வாழ்க்கைக்கு தாங்க நம்மளை அழைத்து இருக்காரு. விசுவாசம் எப்பொழுதும் பிரசன்டென்ஸ், இந்த காலத்தை சேர்ந்தது, தற்காலத்தை. அது நம்ப எதிர்பார்ப்பவர்களுக்கு உறுதி தருகிறது, காணப்படாதவர்களுக்கு நிச்சயம் அளிக்கிறது. இது விசுவாசம் என்று விசுவாசம் எதன் மீது வைக்கப்படுகிறதோ அதுவே இந்த உறுதியை தருகிறது. விசுவாசம் எதன் மீது வைக்கப்படுகிறதோ அதுவே இந்த நிச்சயத்தை தருகிறது. அப்போ இந்த விசுவாசம் வருகிறது என்றால் எதன் மீது, the substance on which I place my faith gives faith to me. அப்போ பாருங்க, விசுவாசமும் சப்ஸ்டன்ஸும் ஒண்ணுதான், அல்லது ஆப்ஜெக்டும் சப்ஸ்டன்ஸும் ஒண்ணுதான். அந்த சப்ஸ்டன்ஸ் இருதயத்துல வந்துருச்சுன்னா ஒரு உறுதி, நிச்சயம், ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல், அதுக்கப்புறம் கலக்கமே இல்லை, தத்தளிப்பே இல்லை, அலை மோதுறதே இல்லை. இப்படி நடக்குமா நடக்காதான்னு. ஏன்? அந்த உறுதி, நிச்சயம். அப்போ எல்லாமே எதை சார்ந்ததா இருக்கிறது? எதன் மீது நாம் வைக்கிறோமோ, நமக்கு விசுவாசம் வேத வார்த்தையின் மேல வைக்கிறோம், வார்த்தை தான் காரியத்தை நடப்பிக்கிறது. அந்த விசுவாசம் இட் இஸ் சோ சிம்பிள். விசுவாசம் தேவ வார்த்தையில் தான் இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை, ரோமர் 10:8 சொல்றாரு, அந்த வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வருகிறது. ரோமர் 10:17. ரோமர் 10:14 என்ன சொல்றாரு? அந்த விசுவாச சுவிசேஷ வார்த்தையை கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ விசுவாசம் என்றால் என்னன்னு புரிந்து கொள்ளணும், விசுவாசம் எப்படி வருன்னு புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இதோட நாம முடித்துக் கொள்வோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். 9:35 வரை தான் என் டைம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களோடு இந்த ராத்திரியில விசுவாசத்தை குறித்து பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை குறித்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வெளிப்பாடு உண்டாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்திலே முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுவர்களாக எல்லா பகுதியிலும் வாழ்வார்களா என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.